அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லார் வீட்லயும் மனசுலயும் ஆழமா பதிய வேண்டிய ஒரு முக்கியமான கதை. குடும்பம், பெற்றோர்களோட எதிர்பார்ப்புகள், அப்புறம் உண்மையான சந்தோஷம்னா என்ன, இத பத்தி மனச தொடுற ஒரு விஷயத்தை விளக்கும் தொகுப்பை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க தயக்கமில்லாம உள்ள போகலாம். தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். இந்த திருக்குறளை நம்ம எல்லாரும் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நம்ம சமூகத்துல ஒரு அப்பாவோட கடமை என்னன்னா, தான் குழந்தைய இந்த உலகத்துல தலை நிமிர்ந்து முதல் ஆளா நிக்க வைக்கணும். இதுதான் நம்ம கலாச்சாரத்துல பெற்றோர்கள் மேல வைக்கப்படுற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா அந்த முந்தி இருப்பதுன்னா என்ன? மார்க்ஸ்ல முதலாளா வர்றதா, ரேங்க் வாங்குறதா? இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீப்பா அலச போறோம். பகுதி 1, பரிபூரணத்தின் சுமை. இங்கதான் நம்ம நிலா அப்புறம் அவங்களோட அப்பா ராகவனோட கதை ஆரம்பிக்குது. நிலாவோட அப்பாவுக்கு ஒரே ஒரு கனவுதான், தம் பொண்ணை எப்படியாவது நீட் தேர்வுல பாஸ் பண்ணி ஒரு டாக்டர் ஆகிடணும். அவ்வளவுதான். அதுதான் அவளோட வாழ்க்கைய செட்டில் பண்ணணும்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினாரு. ஆனா நிலாவுக்குள்ள இருந்த ஆசையே வேற. அவளுக்கு ஓவியம் வரையறது, அனிமேஷன், அப்புறம் கதை சொல்றதுன்னா அவ்வளவு உசுரோ. ஒரு பேப்பரும் பென்சிலும் கிடைச்சா போதும், அவ ஒரு புது உலகத்தையே உருவாக்குவா. ஆனா அப்பாவோட கண்டிப்பு என்ன தெரியுமா? நீ கண்டிப்பா நீட்ஸ் தேர்வில பாஸ் பண்ணியே ஆகணும். ஒரு பக்கம் நிலாவோட கலை சார்ந்த கனவுகள், இன்னொரு பக்கம் அப்பாவோட கடுமையான படிப்பு எதிர்பார்ப்புகள். இது ரெண்டுக்கும் நடுல மாட்டிட்டு அந்த பொண்ணு எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதனால நிலாவோட அன்றாட வாழ்க்கை எப்படி மாறுச்சு தெரியுமா? காலையில சரியா 5 மணிக்கு டியூஷன், அப்புறம் பள்ளிக்கூடம், திரும்பவும் நைட் பயிற்சி வகுப்பு, ராத்திரி 12 மணி வரைக்கும் வெறும் படிப்பு படிப்பு படிப்பு. ஃபோன் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, ஏன் பிறந்தநாள் கூட கொண்டாடக்கூடாது. மூச்சு விடக்கூட நேரம் இல்லாம எந்நேரமும் அவளை சுத்தி புத்தகங்கள் மட்டும்தான். நிஜமாவே ஒரு பிரஷர் குக்கருக்குள்ள மாட்டின மாதிரி ஒரு நிலைமை. அந்த நேரத்துல ஒரு மாதிரி தேர்வுல நிலா 95 மார்க் வாங்குறா. 100க்கு 95ங்கிறது எவ்வளவு பெரிய மார்க் இல்லையா? ஆனா வீட்ல யாருக்கும் சந்தோஷம் இல்ல. அப்பா கேட்ட அந்த ஒரு கேள்வி, மீதி 5 மார்க் எங்க போச்சு? நீங்க எவ்வளவு உழைச்சாலும் அது பத்தவே பத்தாது அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அது ரொம்பவே கொடுமையானது. பகுதி 2, உடையும் தருணம். எவ்வளவோ அமைதியா தாங்கின நிலாவுக்கு ஒரு கட்டத்துல அந்த பிரஷர் மொத்தமா வெடிக்குது. ஒரு தேர்வுல மார்க் கொஞ்சம் குறைஞ்ச உடனே, உனக்காக நாங்க எவ்ளோ தியாகங்கள் பண்றோம், எவ்ளோ செலவு பண்றோம் அப்படின்னு அப்பா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுடுறாரு. அன்னைக்கு ராத்திரி நிலா தன்னோட ரகசிய குறிப்பேட்ல எழுதின ஒரு வரி இது. எனக்கு டாக்டர் ஆகணும்னு கொஞ்சமும் ஆசையே இல்ல. என் அப்பா ஏமாந்து போகக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் அப்படியே நிப்பாட்டி இதை யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை தன் கனவுகள் எல்லாத்தையும் கொன்னுட்டு வெறும் அப்பாவுக்காக மட்டும்தான் மூச்சு விட்டுட்டு இருக்கா. இது எவ்வளவு மனசு வலிக்கிற விஷயம் இல்லையா? அடுத்த நாள் காலையில வெளியில நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனா நிலாவோட அறை கதவு திறக்கவே இல்ல. ஒரு பயங்கரமான அமைதி. வீட்ல எல்லாரும் பயந்து போய் கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தா நிலா மயங்கி விழுந்து கிடக்குறா. அவ உடம்பும் மனசும் முழுமையா சோர்வடைஞ்சு அதோட இயக்கம் மொத்தமா நின்னுடுச்சு. பகுதி 3, தந்தையின் விழிப்பு. இப்போ மருத்துவமனை வராண்டால ராகவன் அழுதுட்டு நிக்கிறாரு. சமூகத்துக்காக மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு தம் பொண்ணோட நிலைமைய கூட புரிஞ்சுக்காம போயிட்டோமேன்னு அவர் முதல் முறையா ரொம்ப குற்றமுணர்ச்சியில தவிக்கிறாரு. மருத்துவர் வெளிய வந்து எந்த தயக்கமும் இல்லாம வெளிப்படையா உண்மைய சொல்றாரு. நிலா கடுமையான மன அழுத்தத்துல இருக்காங்க. இந்த பாரம் தாங்க முடியாம அவங்க முழுமையா உடைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு உடனடி ஓய்வு கண்டிப்பா தேவை. இந்த வார்த்தைகள் ராகவன் தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு நாளாதான் ஒரு குழந்தைய வளர்க்கல, மார்க் வாங்குற ஒரு இயந்திரத்தை வளர்க்க முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற உண்மை ராகவனை சுட்டது. பரிபூரணத்தை தேடிப்போய் தன் குழந்தையோட வாழ்க்கையே அழிக்க பார்த்திருக்கோமேன்னு அவர் உணர்ந்த தருணம் அது. ஒரு குழந்தைய சந்தோஷமா வளர்க்கறது தான் எல்லாத்த விட மிக மிக முக்கியம். மருத்துவமனை அறை. வெளிச்சம் ரொம்ப மென்மையா இருக்கு. ராகவன் முதல் முறையா நிலா பக்கத்துல உட்கார்ந்து கண் கலங்கி மன்னிப்பு கேக்குறாரு. என்னை மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான அந்த கேள்வியே கேக்குறாரு. நிலா, உனக்கு உண்மையாவே என்னமா பிடிக்கும்? பகுதி 4, வெற்றியின் விளக்கம். எவ்வளவு சோர்வாயிருந்தாலும் அந்த கேள்விய கேட்ட உடனே நிலா முகத்துல ஒரு சின்ன புன்னகம் மலருது. அப்பா, எனக்கு அனிமேஷன் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மனசார சொல்றா. அந்த நாளுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. நிலா மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சா. அவளுக்கு அவ்ளோ பிரஷர் கொடுத்த அந்த பெரிய மருத்துவ புத்தகங்கள் எல்லாம் மெதுவா அலமாரிக்குள்ள போயிடுச்சு. அவளோட மேஜைக்கு அவளோட கனவு உலகத்தை உருவாக்குற டிஜிட்டல் வரையும் பலக வந்துடுச்சு.
ஒரு இருட்டான அறையில திடீர்னு வண்ணங்கள் நிரம்பின மாதிரி ஒரு அழகான மாற்றம் அது. மருத்துவமனையில நடந்த அந்த திருப்பம், சில நாட்கள் கழிச்சு அவ மேஜையில வந்த அந்த வரையும் பலகை, அப்புறம் சில வருஷங்களுக்கு பிறகு தன்னோட உண்மையான ஆசைய பின்பற்றி ஒரு பெரிய அனிமேஷன் நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்து ஒரு சிறந்த கலைஞரா மாறி ஒரு பெரிய விருத வாங்குறதுக்காக மேடையில நிக்கிறானிலா. இது எவ்வளவு அற்புதமான பயணம் இல்லையா? மேடையில அந்த விருத வாங்கும்போது நிலா மைக்ல சொல்றா, என் அப்பா மார்க்ஸ விட என் சந்தோஷந்தான் முக்கியம்னு எந்த நாள் புரிஞ்சுக்கிட்டாரோ அன்னைக்குதான் நான் உண்மையிலேயே வாழவே ஆரம்பிச்சேன். இத கேட்டுட்டு பார்வையாளர்கள் மத்தியில உட்கார்ந்திருக்கிற ராகவன் கண்ணீரோடு அவ்ளோ பெருமையா கைத்தட்டுறார். இப்போ நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த திருக்குறளுக்கே திரும்ப வருவோம். ஒரு அப்பா தான் குழந்தைய உலகத்துல முந்தியிருக்கச் செய்யணும்னா அது கட்டாயப்படுத்தி வாங்குற மார்க்ஸ்ல இல்ல, அவங்களோட சொந்த சந்தோஷத்துல முழு தன்னம்பிக்கையோட அவங்கள தலை நிமிர்ந்து நிக்க வைக்கிறது தான் ஒரு பெற்றோரோட உண்மையான வெற்றி. சோ நான் ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நாம பரிபூரணமான குழந்தைங்கள வளர்க்க முயற்சி பண்றோமா, இல்ல அவங்கள சந்தோஷமா வாழ வைக்க உதவுறோமா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. வெற்றிக்கான உங்க வரையறையே நீங்களே ஒரு முறை மாத்தி யோசிச்சு பாருங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கோம் நம்புறேன். மீண்டும் அடுத்த முறை இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திக்கிறேன். நன்றி.